வணக்கம். ஐசிட் வழங்கும் PHP டியூட்டோரியல்ஸ். இந்த டியூட்டோரியலில் நாம் ஊப்ஸோட பவரை பற்றி பார்க்க போகிறோம். எதுக்காக நாம் ஊப்ஸ் யூஸ் பண்ணுறோம், ஊப்ஸோட அட்வான்டேஜஸ் அதை பற்றி பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஊப்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் எழுதிட்டு ஒரு தடவை எழுதினீங்கன்னா போதும், அதை எத்தனை வாட்டி வேணால் நீங்கள் மல்டிபிள் டைம்ஸ் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் ஊப்ஸோட மேஜர் ஸ்பெஷாலிட்டி. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரெஜிஸ்டர் பேஜ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த இண்டெக்ஸ்னு போட்டு இங்கே ஒரு ரெஜிஸ்டர் பேஜ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இது நம்மளுடைய பழைய டியூட்டோரியல் இருந்த அதே ஃபங்க்ஷன்ஸ், அதே கோடிங்ஸ் தான். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இந்த ஃபங்க்ஷன்ஸ் வர வேல்யூஸை வேலிடேட் பண்ண போகிறேன். யூசர் நேம் பிளாங்காக இருக்கக்கூடாது, பாஸ்வேர்டு பிளாங்காக இருக்கக்கூடாது. அதே போல் யூசர் நேம் இட் ஷுட் பி ஆல்ஃபா நியூமரிக் மட்டும்தான் இருக்கணும். வேறு எந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எதுவும் வரக்கூடாது. சரிங்களா? ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன், ஃபார்ம்ன்ற ஒரு ஆக்ஷன் ஃபார்முக்கு டைரக்ட் பண்ணுறேன். இந்த வர டேட்டாவை, போஸ்ட்டில் கிடைக்கிற டேட்டாவை ஃபார்ம்ன்ற ஒரு ஃபைலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ரைட்? ஸோ ஃபார்மில் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு நான் வேலிடேஷன் சொல்லிவிட்டு ஏற்கனவே ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் இன்க்ளூட்ஸில் இங்கே பார்த்தீங்கன்னா இன்க்ளூட்ஸில் வேலிடேஷன் சொல்லிவிட்டு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த கிளாஸ் ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் நிறையா வச்சுருக்கேன். ஒன்று ECMT, இன்னொன்று ஆல்ஃபா நியூம் இப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய மெத்தட்ஸுக்கு, இந்த கிளாஸ் உள்ள இருக்கிற மெத்தட்ஸ்க்கு நான் பேர் வச்சுருக்கேன். ஸோ நம்ம அந்த ஊப்ஸோட ஃபஸ்ட்டு இது பார்த்த மாதிரி டேட்டாவை வாங்குகிறேன். சரிங்களா? ரைட். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்துக்கும் ஒரே டேட்டா ஒரே ஃபார்ம் கொடுத்துருக்கேன். இங்கேயும் ஃபார்ம் தான் கொடுத்துருக்கேன், ரெஜிஸ்டருக்கும் ஃபார்ம் தான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ எப்படி நான் ஐடென்டிஃபை பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சப்மிட் பட்டனில் நேம் இருக்குது பார்த்தீங்களா, ரெஜிஸ்டர். சப்மிட் பட்டனில் நேம் கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த ரெஜிஸ்டர். ஸோ இப்போ ரெஜிஸ்டர் செட்டாக இருந்துச்சுன்னா நான் ஃபார்ம் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், ரெஜிஸ்டருக்குரிய ஃபங்க்ஷன்ஸ்லாம் நடத்தும். போயிட்டு இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கும். இப்போ லாகின்ல இருக்கிற சப்மிட் பட்டன், இந்த பட்டன் இருக்கு இல்லையா, இது செட் ஆச்சுன்னா, இந்த வேல்யூ, இந்த லாகின் செட்டாக இருந்துருச்சுன்னா அப்போ என்ன ஆகும், லாகினுக்குரிய ஃபங்க்ஷன்ஸ் வரும். அதாவது போயிட்டு யூசர் நேமை செக் பண்ணுறது அதெல்லாம் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா, ஸோ அதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிறத சின்டாக்ஸ் இஸ் செட். இப்போ இஸ் செட் $_post ரெஜிஸ்டராக இருந்துச்சுன்னா இந்த ரெஜிஸ்டருக்குரிய ஃபங்க்ஷன்லாம் பண்ணணும். $_post லாகின் செட்டாக இருந்துச்சுன்னா இந்த ஃபங்க்ஷன்லாம் பண்ணணும். ஸோ நீங்கள் ஒரு ஃபார்முக்கும் அந்த நேம் கொடுக்கும்போது அந்த ஃபார்மோட எதுக்காக அந்த ஃபார்ம் கொடுக்குறோமோ அந்த நேம் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் ரைட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் லாகின் ஃபார்ம்ன்றதுனால நான் நேம் லாகின் கொடுத்துருக்கேன். ரைட்? ஸோ இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கிளாஸ் ஃபைலை நாம் இன்க்ளூட் பண்ணணும். இன்க்ளூட் பண்ணிவிட்டு இன்க்ளூடில் இது நம்ம இப்போ ரிக்வயர் கிளாஸ் ஃபைல்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் ரிக்வயர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்கேஸ் ஃபைல் இல்லைன்னா கூட இந்த ப்ரோக்ராம்ஸ் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ அதை ஸ்டாப் பண்ணுறதுக்காக கம்பல்சரி எனக்கு ரிக்வயர் வேணும். கண்டிப்பாக அந்த ஃபைல் வேணும், இல்லைன்னா வேறு எதுவுமே பண்ண டேரெக்டாக எனக்கு எரர் காமிச்சிட்டு போயிடும். இதை தவிர வேறு எந்த ஃபைலும் உங்களுக்கு ரன் ஆகாது. சரிங்களா? ரைட். இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி வேலிடேஷன்ற ஒரு கிளாஸில் இது இருக்குது பாருங்கள், வேலிடேஷன் என்ற ஒரு கிளாஸில் ECMTயில் போயிட்டு இந்த வேல்யூ செக் பண்ண சொல்கிறேன். ரைட்? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கோடிங் டைரக்ட் கோடிங், அந்த ஆரேகரெல்லாம் எதுவும் கிடையாது. ஸோ வேலிடேஷனில் ECMTன்ற மெத்தடில் போயிட்டு என் போஸ்டரை என் போஸ்ட் ஆஃப் யூசர் நேமை செக் பண்ண சொல்கிறேன். ஸோ என்ன பண்ணும், அங்கே போயிட்டு இந்த டேட்டாவை எடுத்துகிட்டு இங்கே வரும். இந்த வேலிடேஷன்ற டேட்டா, இந்த ஃபார்மில் இங்கே கொடுக்குற டேட்டா போஸ்ட் ஆஃப் யூசர் நேம், இந்த டேட்டாவை எடுத்துக்கிட்டு இந்த ஃபைலுக்கு வரும். இந்த டேட்டாவுக்கு இங்கே வரும். இங்கே இந்த டேட்டாவை பார்க்கும். இது எம்டி ஆஃப் டேட்டா. இது ஒரு PHP இன்பில்ட் ஃபங்க்ஷன். எம்டின்னு போட்டிங்கன்னா அந்த இடத்துல எந்த வேல்யூமே இல்லை அப்படின்னா ரிட்டர்ன் ஃபால்ஸ், ரிட்டர்ன் ட்ரூ. இது ஏதாவது டேட்டா ஆச்சுன்னா ரிட்டர்ன் ட்ரூன்னு சொல்லி கொடுக்கும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு வேரியபிள், ரிட்டர்ன் ஃபால்ஸ், ரிட்டர்ன் ட்ரூ. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்கள் அந்த ஃபால்ஸாக ட்ரூவா இதை வச்சு டேட்டாவை ஃபங்க்ஷனை ரன் பண்ணிடலாம். நீங்கள் வேறு எந்த வேரியபிளும் நீங்கள் சப்ளை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இஃப் கண்டிஷன் போட்டு இஃப்
போட்டு இந்த வேல்யூ போட்டிங்கன்னா இது ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா அந்த கண்டிஷன் வந்து ஒர்க் ஆகாது, எல்ஸ் கண்டிஷன் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போதைக்கு இதை எடுத்துட்றேன். ஸோ உங்களுக்கு வந்து புரியும். ரைட். இப்போ வேலிடேஷன் இஸ் எம்டி $_post of யூசர் நேம் கொடுக்குறேன். ஸோ அங்கே போயிட்டு பார்த்துட்டு இது எம்டியாக இருந்துச்சுன்னா ஃபால்ஸுன்னு ரிட்டர்ன் பண்ணும். இதில் ஏதோ ஒரு வேல்யூ இருந்துச்சுன்னா ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இஃப் இந்த வேல்யூ செக் எம்டி வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா யூசர் நேம் இஸ் வேலிடுன்னு வரும். இல்லை ட்ரூ இல்லை அப்படின்னா ஃபால்ஸ் அப்படின்னா யூசர் நேம் இஸ் எம்டின்னு வந்துடும். ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் இந்த இதில் முடிக்கணும், இதுக்கப்புறம் அதுக்கு அடுத்து எதுவுமே நடக்கக்கூடாது அப்படின்னா ரிட்டர்ன் ஃபால்ஸ் கொடுத்துக்கோங்க. இல்லை அப்படியே கண்டினியூஸாக நடக்கட்டும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த ரிட்டர்ன் ஃபால்ஸை எடுத்து விட்டுருங்க. இப்போ பார்ப்போம். நான் இந்த யூசர் நேமில் எந்த வேல்யூமே கொடுக்கல. ஸோ இப்போ ரெஜிஸ்டர்னு கொடுத்தேன்னா யூசர் நேம் இஸ் இன்வேலிட், ஏன்னா எனக்கு அங்கே போயிட்டு ஃபால்ஸ்ன்னு வந்துடுச்சு. இப்போது நான் ஏதோ ஒரு வேல்யூ கொடுக்குறேன், ரெஜிஸ்டர் கொடுத்தேன்னா எனக்கு அடுத்த ஃபங்க்ஷன் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. சாரி, இது வந்து ரைட். இப்போது இங்கே வந்து நான் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்தேன்னா எனக்கு யூசர் நேம் இஸ் வேலிட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. நான் இப்போ இதில் வந்து ஏதோ நான் ஆல்ஃபா நியூமெரிக் கேரக்டர்ஸ் கொடுத்தேன்னா அப்பயும் எனக்கு வந்து யூசர் நேம் இஸ் வேலிடுன்னு வருது. ஆக்சுவலாக எனக்கு யூசர் நேமில் எனக்கு இந்த கேரக்டர்ஸ்லாம் வரக்கூடாது, சரிங்களா? ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், அடுத்த ஃபங்க்ஷனை ரன் பண்ணுறேன். ரைட், அடுத்த ஃபங்க்ஷனை ரன் பண்ணிவிட்டு இது ஆல்ஃபா நியூமெரிக்காக செக் பண்ண சொல்கிறேன். ஆல்ஃபா நியூமெரிக்காக செக் பண்ணுறதுக்கு சி டைப்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ சி டைப்பில் நிறையா இருக்குது. நீங்கள் இமெயில் வேலிட் இமெயிலான்னு செக் பண்ணிக்கலாம், கேபிட்டல் நிறையா இருக்குது. நீங்கள் அந்த php.net பார்த்தீங்கன்னா அந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா சி டைப்னு போட்டிங்கன்னா அதில் இருக்க என்ன வேரியபிள்ஸ்லாம் வந்துடும். ஸோ நான் வேணால் காமிச்சு கொடுக்குறேன். இதில் சி டைப், ஸோ இதெல்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள், இவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது சி டைப்பில். அப்பரா இதெல்லாம் அப்பர் கேஸா அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு எல்லாமே வரும். வெறும் ஆல்ஃபாபெட்டிக் கேரக்டர்ஸ் மட்டும் வரும். இது வந்து ஆல்ஃபா நியூமெரிக் கேரக்டர்ஸ் வரும். இதெல்லாம் வந்து இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ், இது பிஹெச்பிக்குள்ளே இருக்கிற இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இப்போ நான் முன்னாடி வந்து இங்கே எக்ஸ்க்ளமேஷன் மார்க் போட்டிருக்கேன். எதுக்கு எக்ஸ்க்ளமேஷன் மார்க் போட்டிருக்கேன்னா அப்படின்னா நாட்டுன்னு வரும். இஃப் இட் இஸ் நாட் ஆல்ஃபா நியூமெரிக்கா இல்லைன்னா எனக்கு ஃபால்ஸுன்னு ரிட்டர்ன் பண்ணு, இல்லை எல்லாமே ஆல்ஃபா நியூமெரிக் அப்படின்னா ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணுன்னு சொல்கிறோம். ரைட்டுங்களா? ஸோ இப்போ பார்த்தோம்னா ரைட், இப்போது யூசர் நேம் இஸ் வேலிட், ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து இது ஒர்க் ஆகுது. ஃபஸ்ட்டு இது இந்த கண்டிஷன் வருது, இந்த கண்டிஷனை செக் பண்ணிவிட்டு யூசர் நேம் இஸ் வேலிட், அதாவது எம்டி இல்லை அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அடுத்தது வந்து இந்த கண்டிஷன் செக் பண்ணிவிட்டு இல்லை இது ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் வரும்போது வரதுனால யூசர் நேம் ஷுட் பி ஆல்ஃபா நியூமெரிக் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுது. சரிங்களா? இன்கேஸ் இப்போ இப்படியே கொடுத்தேன்னா ரெண்டுமே வேலிட், யூசர் நேம் இஸ் வேலிட், யூசர் நேம் இஸ் வேலிட். இதுக்கு ஒரு வேலிடேஷன், இதுக்கு ஒரு வேலிடேஷன். ரைட், இப்போது நான் இந்த ரிட்டர்ன் ஃபால்ஸ் சொன்னேன் இல்லையா? இப்போ இந்த ரிட்டர்ன் ஃபால்ஸ் வந்து நான் எடுத்து விட்டுட்டேன் அப்படின்னா என்ன ஆகுனா, ஃபஸ்ட்டு இந்த கண்டிஷன் செக் பண்ணோம், அதுக்கப்புறம் இந்த கண்டிஷனையும் செக் பண்ணோம். இதோட நின்றுடாது, இந்த கண்டிஷனையும் செக் பண்ணோம், ரெண்டு கண்டிஷனுமே செக் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 வாட்டி வந்து உங்களுக்கு அது வரும், யூசர் நேம் இஸ் எம்டி, யூசர் நேம் ஷுட் பி ஆல்ஃபா நியூமெரிக். பட் எனக்கு யூசர் நேம் இஸ் எம்டி வரும்போதே இந்த கண்டிஷன் செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ரிட்டர்ன் ஃபால்ஸ் கொடுத்துட்டுனா இதுக்கு கீழே இருக்கிறது எதுவுமே வந்து வேலை செய்யாது. ரைட், அதுக்கு கீழே இருக்கிற எந்த ஃபங்க்ஷனுமே வேலை செய்யாது. ஸோ எனக்கு வெறும் யூசர் நேம் இஸ் எம்டி. ஸோ ஃபஸ்ட் கண்டிஷன் வந்து யூசர் நேம் இஸ் எம்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ரைட், ஸோ இப்போது நீங்கள் லாகின் ஃபார்ம் வைக்கிறீங்க. லாகின் ஃபார்ம் வைக்கும்போது நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்லை, அப்படியே ஜஸ்ட் காப்பி பண்ணி இந்த கோடை அப்படியே கீழே பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு.
ஸோ நீங்கள் ஒரே ஒரு தடவை தான் இந்த வேலிடேஷன் ரூல்ஸ்லாம் எழுதுறீங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக மேப் மட்டும் பண்ணிடுறீங்க. இங்கே இருக்கிறது என்ன இருக்கோ அதை அப்படியே தான் இங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து ஊப்ஸோட அட்வான்டேஜ். ஒரே ஒரு தடவை நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் எழுதுவோம், அந்த ஃபங்க்ஷனை மல்டிபிள் டைம்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா லாகின் ஃபார்முக்கு எடுத்துட்டிங்கன்னா login.phpன்னு வச்சுருக்கேன். login.phpன்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இது இருக்குது பாருங்கள், login.phpன்னு வச்சுருக்கேன் அந்த ஃபைலை. ஸோ அதில் இதே போல் ஒரு யூசர் நேமுக்கு ஒரு பாக்ஸு, பாஸ்வேர்டுக்கு ஒரு பாக்ஸு, நேம் வந்து லாகின் வச்சுருக்கேன். ஸோ இப்போ நேம் லாகின் வச்சுருக்கிறதுனால இந்த வேல்யூ, ஏன்னா $$post இதில் மட்டும்தான் ஒர்க் ஆகுது. அப்போ இது வந்து செக் பண்ணும். இது வந்து செக் பண்ணும்போது இப்போ இதுக்கு யூசர் நேம் கொடுத்தேன்னா யூசர் நேம் இஸ் எம்டின்னு வந்துடும். சரிங்களா? ரைட், கொடுத்தோன்னா யூசர் நேம் ஷுட் பி ஆல்ஃபா நியூமரிக் வேலிட். ஏன்னா அது பிளாங்க் இல்லை, அதனால் இது வருது. அடுத்தது யூசர் நேம் ஷுட் பி ஆல்ஃபா நியூமரிக். இந்த ஆன்சரு வந்துடும். ரைட். ஸோ ஃபஸ்ட்டு இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதுக்கு அடுத்த செகண்ட் செக்ஷன் பார்த்தீங்கன்னா, இப்போ என்ன பண்ணுறோம், இந்த ஃபார்ம் வந்து இண்டிவிஜுவலாக ஒரு எலமெண்ட்டாக நாம் அனுப்பிச்சு செக் பண்ணுறதுக்கு பதிலாக இப்போ எல்லாத்தையுமே வந்து ஒரே வேல்யூவில் போட்டு அனுப்ப போகிறோம். எப்படி ஒரே வேல்யூவில் போட்டு அனுப்புறதுனா அதுதான் வந்து அரேயில் போட்டு அனுப்புவோம். சரிங்களா? இப்போ அரேயில் வந்து நான் எப்படி டிசைன் பண்ணியிருக்கேன்னா, வேலிடேஷன் 2ன்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபைலில் செக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த செக்கு வந்து இட் வில் கெட் ஒன்லி டேட்டாஸ். ரைட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேல்யூ தான் அனுப்புகிறேன். செக் ஆஃப் போட்டு ஒரு அரே போட்டு அனுப்புகிறேன். ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடுது, ஒரே வேல்யூ ஆகிடுது. சரிங்களா? எனக்கு வந்து இப்போ நான் வந்து 1 2 3 4 5 6 7 8 வேல்யூ அனுப்புறதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன், இப்போ ஒரே ஒரு வேல்யூ மட்டும் தான் அனுப்புகிறேன். ஸோ ஒரு வேல்யூ மட்டும் இங்கே வரும்போது இங்கே வந்து மாறிக்கும். அதுக்கேற்ற மாதிரி இங்கே வந்து ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன். ரைட். சரி, ஏன் இப்போ நான் இங்கே 8 வேல்யூவே கொடுக்கக்கூடாதா, ஏன் வந்து நான் வந்து அரே போட்டு கொடுக்கணும், டேரெக்டாக இங்கே 8 வேல்யூ கொடுத்து அங்கே 8 வேல்யூ எடுத்துக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபங்க்ஷனுக்கு இந்த இடத்துல வந்து நமக்கு 8 வேல்யூ வருது. அடுத்த இதில் வந்து நமக்கு எப்படி வரும்னு தெரியாது. இப்போ அடுத்ததில் வந்து நமக்கு 9 வேல்யூ வரலாம் அல்லது 10 வேல்யூ வரலாம். அப்படி வரும்போது மொதல் 8 வேல்யூ மட்டும்தான் வந்து நமக்கு எடுத்து ஒர்க் பண்ணோம். அந்த 9வது வேல்யூயும் 10வது வேல்யூயும் விட்டுடும். சரிங்களா? ஸோ அரேஸ் வந்து எப்பயுமே ஒரு பேஜிலேருந்து அடுத்த பேஜுக்கு பாஸ் பண்ணும்போது அரேவாக பாஸ் பண்ணுறது எப்பயுமே நல்லது. ஏன்னா ஃப்யூச்சர் யூஸ்க்கு அது ரொம்ப கரெக்டாக இருக்கும். நம்ம எத்தனை வாட்டி அனுப்பிச்சாலும் எவ்வளோ ஃபங்க்ஷன் எவ்வளோ வேல்யூஸ் அனுப்பிச்சாலும் அது ஒரே ஃபைலாக போயிட்டு ஒரே வேரியபிளாக போயிட்டு செட் ஆகிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன். அரேயில் வந்து யூசர் நேம்னு ஒரு இந்த யூசர் நேம் இருக்கு இல்லையா, இப்போ நான் எந்த வேரியபிள் அனுப்புகிறேன், அங்கே இதுலேருந்து எடுத்த ரெஜிஸ்டர்லேருந்து எடுத்த எந்த வேரியபிளை அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போட்டிருக்கேன். சரிங்களா? அடுத்தது அந்த வேரியபிளோட வேல்யூ, அதை இந்த வேரியபிளோட வேல்யூ, இந்த வேரியபிளை மறுபடியும் ஒரு அரேவாக போட்டிருக்கேன். அதனோட வேல்யூ, அதுக்கப்புறம் அது என்னென்னலாம் செக் பண்ணணும், என்னென்ன கண்டிஷன்லாம் செக் பண்ணணும் அப்படின்ட்டு இதை தனியாக மறுபடியும் ஒரு அரேவாக போட்டிருக்கேன். ஸோ மொத்தம் ஒரு அரேக்குள்ளே 2 அரேஸ் இருக்குது. ஒரு அரேக்குள்ளே ஒரு வேல்யூ, அந்த வேல்யூ வந்து இட் வில் ஹோல்ட் 2 அரேஸ். ஸோ டோட்டலாக வந்து 3 அரே இருக்குது. 3 அரே வந்து 3 செட் ஆஃப் வேல்யூஸ் இருக்குது. அதை 3 பிளாக் ஆஃப் வேல்யூ 1 2 3 பிளாக் ஆஃப் வேல்யூவை ஒரே வேல்யூவாக வந்து அனுப்பிச்சி கொடுக்குறேன். சரிங்களா? ரைட். இப்போ வேலிடேஷன் 2ல் வந்தோம்னா இப்போ என்ன பண்ணுறேன், வந்த வேல்யூவில் ஃபஸ்ட்டு கீ எது, இந்த டேட்டா எது அதுன்னு சொல்லிட்டு பிரிச்சுக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் யூசர் நேம் கீ இது எல்லாமே வந்து டேட்டா. இந்த அரேலேருந்து ஆரம்பித்து இந்த ஆல்ஃபா நியூமரிக் வரைக்கும் போதில்ல, இது எல்லாமே வந்து டேட்டா. சரிங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு இந்த வேல்யூ தனியாக எடுத்துக்கிறேன், அதுக்கடுத்தது இந்த வேல்யூ தனியாக எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ வந்து
ஃபஸ்ட்டு கீ வந்து மொதல் வேல்யூ எடுத்துக்கும், மொதல் கீ வந்து யூசர் நேம் எடுத்துக்கும், டேட்டா வந்து எடுத்துக்கும், டேட்டா வந்து இது இந்த அரேக்குரிய வேல்யூ. அப்போ யூசர் நேம் அரேன்னு இருக்கும். அடுத்தது என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு இது வந்து 0th வேல்யூ, அரே ஆஃப் 0 இது, இது அரே ஆஃப் 1, இது வந்து மறுபடியும் வந்து இன்னொரு அரே, இது வந்து அரே ஆஃப் 0, இது வந்து அரே ஆஃப் 1, இது வந்து அரே ஆஃப் 0, இது வந்து அரே ஆஃப் 1. சரிங்களா? ஸோ இப்போ இந்த அரே ஆஃப் 1 எடுத்துக்கிறேன். 1 எடுத்து அதை மறுபடியும் ஃபார் ஈச் லூப்பில் போட்டு அந்த அரே ஆஃப் 1ல் இருக்கிற வேல்யூஸை மட்டும் வெளியே எடுக்கிறேன். இந்த அரே ஆஃப் 1ல் இருக்கிற வேல்யூஸ் மட்டும் வெளியே எடுக்கிறேன். இஸ் எம்டி இஸ் ஆல்ஃபா நியூமெரிக், இந்த வேல்யூஸை மட்டும் வெளியே எடுக்கிறேன். ஸோ இப்போ வெளியே எடுத்துட்டு நான் என்ன சொல்கிறேன், டாலர் வேலிடேட், இதை வந்து ஒரு ஈக்குவேஷனுக்கு ஈக்குவேட் பண்ணுறேன். இது வந்து செல்ஃப்னா இந்த கிளாஸுக்குள்ளாரே, சரிங்களா? செல்ஃபுன்ற கமெண்ட் வந்து இந்த கிளாஸுக்குள்ளாரே வந்து சர்ச் பண்ணும். ரைட் ஓகே. இந்த செல்ஃப்ன்றது இந்த கிளாஸுக்குள்ளே சர்ச் பண்ணும். செல்ஃப் டபிள்யூ டாலர் ரூல். ஸோ இப்போ இந்த டேட்டா ஒன்ல அரே 1ல் இருக்கிற ஃபஸ்ட்டு வேல்யூ, சரிங்களா? அரே 1ல் இருக்க ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து இஸ் எம்டினா, இந்த isEmpty ஃபங்க்ஷனுக்கு இந்த டேட்டா போகும். சரிங்களா? ஸோ இதே கிளாஸில் இந்த ஃபங்க்ஷனில் இந்த டேட்டா, இந்த டேட்டாவோட 0 இந்த வேல்யூ எடுத்துக்கிட்டு போகணும். இது அரே ஆஃப் 0, இந்த வேல்யூவை எடுத்துக்கிட்டு போயிட்டு செக் பண்ணிவிட்டு வரணும். ரைட்? இப்போ போயிட்டு செக் பண்ணிவிட்டு வரோம். இந்த ஃபங்க்ஷன் வந்து பழைய அந்த ஃபார்மில் பார்த்தீங்களா, வேலிடேஷனில் பார்த்தீங்களா, அதே ஃபங்க்ஷன் தான். இது எதுவுமே மாற்றலை, ஜஸ்ட் எக்ஸ்ட்ராவாக இதை மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ இப்போது இஸ் எம்டி, இங்கே வந்து இஸ் எம்டி ஆஃப் டேட்டா 0, டேட்டா 0ன்றது என்னுடைய $_post ஆஃப் யூசர் நேம், அந்த வேல்யூ இங்கே வரும். இங்கே வந்துட்டு போய் செக் பண்ணும், ரிட்டர்ன் வந்து ஃபால்ஸாக ட்ரூவான்னு செக் பண்ணும். ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் மறுபடியும் ஒரு அரேவாக கொடுக்க சொல்கிறேன், அரேவாக அனுப்புகிறேன். ஃபால்ஸு, அதுக்கப்புறம் டாலர் கீ, எது கீ இதோ இருக்குது பார்த்தீங்களா, கீ, இதுதான் கீ. இந்த கீயை வந்து ரிட்டர்ன் அனுப்ப சொல்கிறேன். ஸோ நமக்கு வந்து தெரியும், இப்போ நம்ம மொத்தமாக அனுப்புறதுனால என்ன ஆகுது, எந்த இதில் வந்து வேலிடேஷன் வந்து செட் ஆகலை அப்படின்னு நமக்கு தெரியாது. அதனால் வந்து அந்த இந்த கீயையும் வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ண சொல்கிறோம். எப்போது இந்த வேலிடேஷன் வந்து ஃபெயில் ஆச்சுன்னா, இல்லை எல்லாமே ஒர்க் ஆகிடுச்சு அப்படின்னா நாம் என்ன பண்ணுறோம், ரிட்டர்ன் அரே வந்து ட்ரூவாக கொடுத்துட்றோம். இதையும் இப்போ இது அரேவாக கொடுக்கறதுனால இதையும் அரேவாக கொடுத்துட்றோம். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து ட்ரூவாக ஃபால்ஸா, இப்போ இந்த பக்கம் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது இங்கே வந்து இந்த இடத்துல வந்து அரே வேல்யூஸ் அப்படியே வரும். இந்த வேலிடேட் ஆஃப் 0ல் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னு வரும். 1ல் வந்து ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா இந்த டாலர் கீயோட வேல்யூ இங்கே வரும். சரிங்களா? ரைட். ஸோ இஃப் நாட் வேலிடேட் ஆஃப் 0, இப்போ இந்த 0th வேல்யூ, இந்த இப்போ ரிட்டர்ன் பண்ணுற அரேயில் 0, இதுதான் 0th வேல்யூ, அதே போல் இதுவும் 0th வேல்யூ. இங்கே எதுவுமே இல்லைனாலும் நான் முன்னாடி அரேன்னு குறிச்சிருக்கிறதுனால இது அரே ஆஃப் 0. சரிங்களா? இப்போ 0th வேல்யூ வந்து ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா, நாட் ஆஃப் வேலிடேட் ஆஃப் 0, அதாவது ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா எக்கோ வேலிடேட் ஆஃப் 1. ஃபஸ்ட்டு வேல்யூ இந்த அரேயில் ஃபஸ்ட்டு வேல்யூ பார்த்தீங்கன்னா டாலர் கீ எதுனா யூசர் நேம்னா யூசர் நேம் இருக்கும், பாஸ்வேர்டுனா பாஸ்வேர்டுன்னு இருக்கும் வந்துச்சு. இது இன்வேலிட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அப்புறம் ரிட்டர்ன் ஃபால்ஸ், அவ்வளோதான். இதுக்கப்புறம் நீங்கள் வேறு எந்த ஆக்ஷன் அதுலேருந்து இதுக்கப்புறம் நீங்கள் பண்ணக்கூடாது, ஏன்னா உங்களுக்கு வேலிடேஷன் ஃபெயில் ஆகிடுச்சு. அதனால் ரிட்டர்ன் ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துட்றோம். எல்ஸ் வேலிடேஷன் இது வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். ரைட்? ஸோ இதை அப்படியே வந்து நீங்கள் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ரைட்? ஸோ இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன், ஃபார்ம் 2ன்னு போட்டுக்கிறேன், இதுவும் ஃபார்ம் 2ன்னு போட்டுக்கிறேன். ரைட்?
ஸோ இப்போ பார்த்தோம்னா பேஜ் சோர்ஸ் போய் பார்த்தோம்னா ஃபார்ம் 2 ஃபஸ்ட்டு ஃபார்முக்கு போயிருந்துச்சு, இப்போ ஃபார்ம் 2க்கு போயிட்டுருக்கு. இப்போது இதை ரெஜிஸ்டர் கொடுத்தோன்னா ஃபார்ம் 2 ஏதோ சின்டாக்ஸ் எரர் இருக்கு. ஓகே, இந்த இது க்ளோஸ் ஆகலை. ரைட், இப்போ ரைட் சரிங்களா. யூசர் நேம் இஸ் இன்வேலிட். ஏன்னா இந்த இடத்துல வந்து நம்ம இது கொடுத்துருக்கோம், என்ன கொடுத்துருக்கோம், ஒன்றுமே கொடுக்கல, பிளாங்காக இருக்குது. இப்போ ஏதாவது வேல்யூ கொடுக்குறோம், இதில் வந்து ஒரு நான் ஆல்ஃபா நியூமெரிக் கேரக்டர்ஸ் கொடுத்தோம்னா யூசர் நேம் இஸ் மறுபடியும் இன்வேலிட் வந்துடும். ஸோ இன்கேஸ் இப்போ இதை எடுத்துட்டோம், அடுத்தது ரெஜிஸ்டர் கொடுத்தோம்னா பாஸ்வேர்டு இஸ் இன்வேலிட். ஏன்னா நம்ம இங்கே 2 வாட்டி செட் பண்ணுறோம், யூசர் நேமும் செக் பண்ணுறோம், இங்கே பாஸ்வேர்டும் செக் பண்ணுறோம். சரிங்களா. அடுத்தது இப்போ லாகின் செக் பண்ணோம்னா login.php, இதுலேயும் அதே போல் தான். இப்போது ASDF ஏதோ ஒரு வேல்யூ கொடுக்குறோம், வேல்யூ கொடுத்துட்டு இந்த பாஸ்வேர்டில் வந்து இது கொடுத்துட்டோம் அப்படின்னா இதில் ஏதோ சின்டாக்ஸ் எங்கேயோ தப்பாக இருக்குது. திருப்பி மறுபடியும் போட்டிருக்கேன் set equal to காப்பி பேஸ்ட் பண்ணதில் தப்பு. பாஸ்வேர்ட் இஸ் இன்வேலிட், லாகின் ஃபார்மில் பாஸ்வேர்ட் இஸ் இன்வேலிட். இப்போ இந்த இடத்துல வந்து நான் ஏதோ ஒரு இஃப் ஐ எம் கிவிங் அது ஒரு நான் ஆல்ஃபா நியூமெரிக் கேரக்டர்ஸ் கொடுத்தேன்னா அப்பயும் எனக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து இன்வேலிட் வந்துடும். ரைட்.